வணக்கம். யோசிச்சு பாருங்க, உங்க ஊர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹோட்டல் திடீர்னு ஒரு நாள் மூடிட்டா எப்படி இருக்கும்? இப்போ இந்தியா முழுக்க இதுதான் நடந்துட்டு இருக்கு. பார்க்கிறதுக்கு இது ஒரு அமைதியான நெருக்கடி மாதிரி தெரியலாம், ஆனா இதுக்கு பின்னால ஒரு பெரிய சத்தம் கேட்டுட்டு இருக்கு. என்னதான் நடக்குது இங்க? வாங்க இந்த மர்மத்தோட முடிச்சு அவிழ்க்கலாம். பெங்களூர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் மூடுறதுக்கும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற ஒரு போருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? பார்க்கறதுக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மை அது கிடையாது. இந்த முழு அலசல்ல இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ரொம்ப ஆச்சரியமான அதே சமயம் அபாயகரமான தொடர்பை தான் நாம பார்க்க போறோம். பாருங்க, இந்த நெருக்கடியோட முதல் பலி நம்ம தெருமுனைகள்ல இருக்கிற ஹோட்டல்கள் தான். கமர்ஷியல் கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு வந்ததால பல பேரோட கனவுகளும் அடுப்புகளும் மொத்தமா அணைஞ்சு போயிட்டு இருக்கு. இது வெறும் ஹோட்டல் மூடுற விஷயம் மட்டும் இல்லைங்க, லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரமே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. சரி, இந்த பிரச்சனையோட புகை நம்ம தெருக்கல்ல தெரியுது. ஆனா இந்த நெருப்பு எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? நம்ம நாட்டுல இல்ல, ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய சர்வதேச சண்டையில தான் இதோட வேர் இருக்கு. வாங்க அந்த குளோபல் கனெக்ஷன் என்னன்னு பார்ப்போம். இதுதான் அந்த சென்டர் பாயிண்ட், ஹார்மூஸ் ஜலசந்தி. உலகத்தோட எண்ணெய் கேஸ் வர்த்தகத்தோட இதய துடிப்புன்னு கூட இதை சொல்லலாம். இப்போ ஈரான் இஸ்ரேல் சண்டையால ஈரான் இந்த இதய துடிப்பை நிறுத்தி வச்சிருக்கு. இந்த ஒரு மொத்த உலக பொருளாதாரத்தையுமே ஆட்டி பார்த்துட்டு இருக்கு. ஈரானோட எச்சரிக்கை வெறும் வார்த்தை இல்லைங்க, அது ஒரு நேரடி மிரட்டல். எங்களை எதிர்த்தா தாக்குவோன்னு அவங்க சொன்னது இந்த முற்றுகை எவ்வளவு சீரியஸுங்கிறத உலகத்துக்கே காட்டுது. இதோட விளைவு என்ன? வளைகுடா நாடுகள்ல இருந்து ஆசியாவுக்கு வர்ற ஒட்டுமொத்த எனர்ஜி பைப்லைனையும் திடீர்னு அடைச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஆனா உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கு. எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் ஏன் இந்தியாவை மட்டும் இவ்ளோ வேகமா இவ்ளோ கடுமையா தாக்குது? நம்மளோட பலவீனம் எங்க இருக்கு? இந்த நம்பர்ஸ் முழு கதையையும் சொல்லும். நாம பயன்படுத்துற ஒவ்வொரு 10 சிலிண்டர்ல 6 சிலிண்டருக்கு மேல வெளிநாட்டுல இருந்து தான் வருது. நம்மளோட கேஸ் தேவையில 62% இறக்குமதியை நம்பிதான் இருக்கு. இதுதான் நம்மளோட மிகப்பெரிய சார்பு நிலை. இப்போ ரொம்ப கவனமா கேளுங்க, இதுதான் இந்த முழு பிரச்சனையோட ஆணிவேரு. நாம இறக்குமதி செய்யற கேஸ்ல 100% ஒரே ஒரு கடல் வழித்தடத்தை நம்பிதான் வருது. அதுதான் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அந்த வழித்தடத்தை மூடிட்டாங்க. அவ்வளோதான், நம்மளோட சப்ளை செயின் மொத்தமும் ஒரே செகண்ட்ல கட் ஆயிடுச்சு. இங்க தான் உண்மையான அபாய மணி அடிக்குது. ஒருவேளை பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு வந்தா நம்ம கிட்டத்தட்ட 70 நாளைக்கு சமாளிக்க ஸ்டாக் இருக்கு. ஆனா கேஸ் வெறும் 15லேருந்து 25 நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அதாவது இறக்குமதி நின்னா 1 மாசத்துக்குள்ள நம்ம சமையல் அறைகள் இருண்டுடும். இதுதான் இந்த நெருக்கடியோட பயங்கரமான முகம். இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அவங்களோட நடவடிக்கைகள் என்ன? அதை பார்க்கலாம். அரசாங்கம் தன்னோட ரொம்ப பழைய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கு. அதுதான் 1955ஆம் வருஷத்தோட அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். இது மூலமா கேஸ் விநியோகத்தை முழுசா கண்ட்ரோல் பண்ணி ஹோட்டல்களை விட வீடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. மக்களோட அத்தியாவசிய தேவைக்கு தான் முதலிடம். அரசாங்கத்தோட பிளான்ல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, பிசினஸ் பண்றவங்களுக்கு போற கேஸ் சப்ளையை குறைக்கிறது. 2, பிளாக் மார்க்கெட்டை தடுக்க வீட்டு சிலிண்டர் புக் பண்றதுக்கான கேப்பை 25 நாளா அதிகப்படுத்துறது. 3, ரிலையன்ஸ் மாதிரியான பெரிய கம்பெனிகளோட சேர்ந்து உள்நாட்டு உற்பத்தியை வேகமா அதிகப்படுத்துறது. இது ஒரு போர்க்கால நடவடிக்கை மாதிரி தான். இந்த நடவடிக்கைகளால ஏற்படுற தொடர் விளைவுகள் என்ன? இது நம்ம பொருளாதாரத்தையும் சாதாரண மக்களையும் எப்படி பாதிக்குது? அந்த அலைகளை இப்போ பார்ப்போம். நம்ம பொருளாதாரம் மேல இதோட தாக்கம் ரொம்பவே மோசமா இருக்கு. வரப்போற சில நாட்கள்ல இந்தியாவுல பாதிக்கு மேல ஹோட்டல்ஸ் மூடப்படலான்னு சொல்றாங்க. இது வெறும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல. ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பாய்ஸ்ல இருந்து அந்த ஹோட்டல்களை நம்பி இருக்கிற கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில விழுற அடி இது. சரி, இந்த நெருக்கடியை சமாளிக்க வேண்டாமா? அதனால மாற்று வழிகள்ல ரொம்ப தூரம் சுத்தி அதிக காசு கொடுத்து கேஸ் கொண்டு வராங்க. இதனால என்ன ஆகுது? கப்பல் வாடகை, இன்சூரன்ஸ் செலவுன எல்லாமே ராக்கெட் வேகத்துல ஏறுது. கடைசியில் இந்த மொத்த பாரமும் யார் மேல விழுது? நம்ம மேல தான். வீட்டு சிலிண்டர் விலை இப்போவே 60 ரூபாய் ஏறிடுச்சு. இது வெறும் ஆரம்பம் தான், நினைச்சு பாருங்க. கடைசியா இந்த உள்ளூர் பிரச்சனையோட உலக அரசியல் தாக்கங்களையும் நம்மளோட நிச்சயமற்ற எதிர்காலத்தையும் பார்க்கலாம். இந்த ஆட்டம் இன்னும் முடியல. இப்போ ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் வருது. ஈரான் இந்திய கப்பல்களுக்கு மட்டும் வழிவிடலாம்னு சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் கசியுது. ஆனா என்ன கண்டிஷன்ல? இதுக்கு பின்னால என்ன அரசியல் இருக்கு? எதுவுமே தெளிவா தெரியல. அதனால பதட்டம் குறையல, அது வேற ஒரு உருவத்துக்கு மாறிட்டு இருக்கு. இந்த சண்டை ஒரு 3வது உலகப் போர் உருவாக்காது, ஆனா ஒரு உலக பொருளாதார நெருக்கடியை கண்டிப்பா உருவாக்கும். இந்த வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம வாழ்ற உலகத்தோட நிஜத்தை அப்படியே காட்டுது.
ஒரு மூலையில பத்த வைக்கிற நெருப்பு எப்படி மொத்த உலகத்தையும் சூடாக்கும் என்பதற்கு இது ஒரு சரியான உதாரணம். ஆக இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வந்து நிக்கிறோம். ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல எங்கேயோ நடக்கிற ஒரு சின்ன சண்டை நம்மளோட அடுத்த உலகளாவிய நிதி நெருக்கடிக்கு முதல் படியா இருக்குமா? உங்க சமையலறையில இருந்து உலக பொருளாதாரம் வரைக்கும் இதோட விளைவுகளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.